நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். திராவிடம் அப்படின்னா ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கேண்டிடேட்டை வந்து எலெக்ஷன்ல நிறுத்தும் போது ஜாதி ஆளை தான் நிறுத்துறாங்க. தமிழ் தேசியமும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஜாதி இல்லாமல் ஒன்றாகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தான் தமிழர்கள் அவங்க சொல்றாங்க. அதை என்னால ஒற்றுக்கொள்ள முடியல. நான் நாம் தமிழர் கட்சிக்கு 2 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க வர வர அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாடார்னா தமிழர், நாயக்கர்னா தெலுங்கு அப்படின்னு அவர் பிரிக்கிறார். இன்னைக்கு ஒரு தமிழனை நம்பி ஒரு பொம்பளை வெளியில இன்னைக்கு நைட்டு போக முடியுமா? ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழ் கிராமத்துல அதே ஒரு வார்த்தையை வந்து எல்லாருக்கும் பயன்படுத்தலாம்ல சார்? தெலுங்கரை நம்பி அப்படின்னு சொல்லலாமா? தமிழர்களை சொல்லும் போது எளிமையா சொல்லிட்டு போறாங்க. தெலுங்கரை நம்பி பெண்கள் வெளியில போக முடியல, கன்னடரை நம்பி வெளியில போக முடியல. பண்ணாலும் தமிழை தப்பு பண்ணக்கூடாது தம்பி. மரக்காயர் அப்படின்னா மரக்கலன்களை விட்டவர். ராவுத்தர்னா என்னது? குதிரை ஓட்டியவர் அப்படின்னு. எனக்கும் குதிரைக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப குதிரை ராவுத்தர்னு பேர் சொல்லுங்க, நான் கிறிஸ்டியனா மாறியாச்சு, என்கிட்ட எதுக்கு அதை கேட்கறீங்கன்னா நான் கேட்பேன். அதே மாதிரி தான் என்கிட்ட வந்து நீங்க எதுக்கு நாடாரா முதலியாரான்னு கேட்கறீங்க. எனக்கு அந்த ஜாதிக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டது உண்மை. உலக அளவுல பௌத்தத்தோட ஆட்சி என்ன மாதிரி இருக்கு? புத்திசம் மனுஷனை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, இந்த மண்ணோடு எல்லாம் முடிந்து விட்டது, மறுமைன்னு ஒண்ணு கிடையாது. நான் ரகசியமா தப்பு பண்ணுவேன். ஆணவ படுகொலை அளவுக்கு போறதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆய்ந்து பார்த்தா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அப்படியே டக்குன்னு ஒரு மறவர் வீட்டுல போய் பொண்ணு எடுத்துடலாம், அல்லது ஒரு கவுண்டர் வீட்டுல போய், ஒரு நாடார் வீட்டுல போய் பொண்ணை கொத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறது. தட் இஸ் ராங் ஆக்சுவலி. திருப்பி அடி, திமிரி எழு, இப்படி எல்லாம் சும்மா பசங்களை உசுப்பி விட்டு சண்டை வாங்கி அப்ப செத்து போறது யாரு? அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அடி வாங்கினது யாரு? திருப்பி அடிச்சவன் பணமா கிடக்குறாங்க. இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க சாதிக்கு ஆதரவாக பேசுறத சொல்லுவாங்க. இல்ல தம்பி, நான் என்ன மாதிரி சாதி எதிர்க்கிறவன் யாருமே கிடையாது. ஒரு பிராமணர் கெட்ட வார்த்தை பேசினார்னா, பாத்தியா பாப்பா என்ன திமிரா பேசுறான் பாத்தியான்னு சொல்லுவோம். அதே கெட்ட வார்த்தையே ஒரு தாழ்த்தப்பட்டவர் பேசிட்டாருனாக்கா, பாத்தியா பரப்புத்தியை காட்டுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை உயர்த்தியும் இதை தாழ்த்தியும் பேசுறான். காரணம் என்ன? சாதி மறுப்பு பிரச்சாரம் பண்ண வாங்க தம்பி, நேரம் இல்லைன்னு. ஆனா இப்ப ஒருத்தர் சொல்றேன், ஆனா அந்த நாடார்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன், தரமாட்டேன்றான். என்ன ஜாதி வரி புச்சவன் ஆகிறான் தெரியுமா? நீ எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்ட? நாடார்கிட்ட போய் எதுக்கு பொண்ணு கேட்ட? இல்லைன்னா ஜாதி மறுப்புனா ஜாதி மறுப்பு. நான் வந்து விடுதலை சிறுத்தை ஜாதி மறுப்புனா சொன்னேன். நீ விடுதலை சிறுத்தை அப்படின்னாக்க உங்க தெருவுக்கு பக்கத்துல அருந்ததியர்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்களா, அதுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை பண்றாங்க சார் அந்த மாதிரி. அப்படி கல்யாணம் பண்ணிக்க நீ சொல்ற தம்பி, அவன் அந்த தம்பி என்கிட்ட கேட்ட தம்பி என்ன சொல்ல தெரியுமா? அது எப்படி நான் சக்கிலி எல்லாம் எப்படி நான் கல்யாணம் பண்றது அப்படின்றான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கிறிஸ்துவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தைச் சேர்ந்த பாஸ்டர் அகத்தியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தலித்தியம் அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித்துகள் ஒன்றிணையும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பெரும்பான்மை சமூகங்கள் இருக்கு, நிறைய சமூகங்கள் இருக்கு. குறிப்பிட்டு வன்னியர்கள் இருக்காங்க, அதே மாதிரி பறையர்கள் இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கணுங்கிற பட்சத்தில் இவர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ தலித்து அப்படின்ட்டு போயிட்டா அவங்க தனியா போயிடுவாங்க, வன்னியர்கள்னு போயிட்டா தனியா போயிடுவாங்க. இப்போ தமிழர் அப்படி தமிழ் தேசியம் அப்படின்ட்டு ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாங்க, தலித்தியம்ங்கிற ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாங்க, திராவிடம்ங்கிற ஒரு அரசியல் இருக்கு, இந்துத்துவம் இருக்கு. எந்த அரசியல் இங்க வந்து ஒற்றுமையை வலியுறுத்துதுன்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை? என்னை பொறுத்தவரையில இப்போ இந்த திராவிடம் அப்படின்னா ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கேண்டிடேட்டை வந்து எலெக்ஷன்ல நிறுத்தும் போது அந்த ஊர்ல எந்த மக்கள் மெஜாரிட்டி இருக்காங்களோ அந்த ஜாதி ஆளை தான் நிறுத்துறாங்க. ஸோ திராவிடத்தால சாதி பார்க்காம தான் எல்லாம் செய்ய முடியுதுன்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு வியூவில் அவங்க செய்கிறது வந்து முழுக்க தப்புன்னு சொல்ல முடியல. எப்படின்னா ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க நிறுத்தி தான் ஆகணும். எதுக்கு ஆட்சியை பிடிக்கிறீங்க? சம்பாதிக்கிறதுக்காகவா? இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆள் எதுக்கு அரசாட்சிக்கு வருகிறார்? காமராஜர் மாதிரி மக்களுக்காக வாழ்வதற்காகவா? இல்லை அன்னை தெரசா மாதிரி மக்களுக்காக வாழ்வதற்காகவா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொண்டு செய்வதற்காக வேண்டிய அன்னைக்கு அரசியலுக்கு வர்றாங்க? சம்பாதிக்க வர்றாங்க. புகழுக்காகவும் பணத்துக்காகவும் தவிர வேற எந்த நோக்கத்துக்காகவும் இன்னைக்கு யாரும் அரசியலுக்கு வர்றதில்லை ஆக்சுவலாக. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல், எந்த அரசியல் வந்து மக்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வரும், ஒன்றா எப்போ மாறுவாங்க? தமிழ் தேசியமும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஜாதி இல்லாமல் ஒன்றாவோம், இன்னைக்கு ஒன்றாவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தான் தமிழர்கள்னு அவங்க சொல்கிறாங்க. அதை என்னால் ஒற்றுக்கொள்ள முடியல. நாம் தமிழர் கட்சிக்கு 2 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். எப்போன்னா அவர் வந்து நம்மெல்லாம் ஜாதியற்றவர்கள், நமக்கு ஜாதியே கிடையாதுன்னு அண்ணன் சீமான் வந்து ரொம்ப முனைப்பாக ரொம்ப தீவிரமாக பேசும்போது நானே 2 வாட்டி ஓட்டு போட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க வர அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, நாடார்னா தமிழர், நாயக்கர்னா தெலுங்கு, நாயுடுன்னா தெலுங்கு, இப்படின்னு நாயர் அப்படின்னா மலையாளம், இப்படின்னா அவர் பிரிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் என்பது தமிழ் பண்பாட்டுக்கு
தமிழுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். இப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு தப்பு செஞ்சவங்களை எப்படி தண்டிக்கிறது தெரியுமா? அவருக்கு திரும்ப நன்மையை செஞ்சிடறது தான். இது தமிழ் பண்பாடு. இந்த தமிழ் பண்பாட்டை கடைபிடிக்கிறவர்கள் எந்த சாதியானாலும் எந்த மொழியானாலும் அவர்கள் தமிழர்கள். அப்படி நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னாக்கா உலகமே எழும்பி நின்று சல்யூட் அடிக்கும். அதை விட்டுக்கிட்டு சும்மா கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு ஊரெல்லாம் போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான், பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேர் பார்த்தா தமிழ்ச்செல்வன், தமிழ் அழகன் அப்படி பேர் வச்சிருக்காங்க. எதையாவது ஒரு தமிழில் ஒரு பேர் குமார்னு ஒரு பேர் வச்சிருக்கான்னு வச்சுக்கூடமே. இது தமிழில் பேர் வச்சிருக்கிறான், பேர் ஜாதி என்னன்னு கேட்டாக்கா நாடாருன்னு சொல்கிறாருங்கிறதுக்காக வேண்டிய ஒரு தமிழர் இல்லை. தமிழ் பண்பாட்டை பின்பற்றுகிறவர்கள் தமிழர்கள். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. நன்றி கெட்டவன்களை எல்லாம் இன்னைக்கு தமிழர்கள்னு பேர் சூட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நன்றி உள்ளவனா அவனை தமிழன் என்று சொல்லு. பிரதர், நல்லவனுக்கு தமிழன் என்று நாங்கள் பெயர் கொடுக்கிறோம் சொன்னா உலகமே தமிழன்கிற பேர் வாங்குறதுக்கு கியூவில் வந்து நிற்பாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் தமிழர்கள் நல்லவர்கள் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியலையே. இன்னைக்கு ஒரு தமிழனை நம்பி ஒரு பொம்பளை வெளியில் இன்னைக்கு நைட்டு போக முடியுமா? ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழ் கிராமத்துல அல்லது ஒரு தமிழ் பட்டணத்துல இந்த சிட்டியில ஒரு தமிழ் பெண் அதே ஒரு வார்த்தையை வந்து எல்லாருக்கும் பயன்படுத்தலாம்ல சார்? இப்போ தெலுங்கரை நம்பி அப்படின்னு சொல்லலாமா? கன்னட அதுதானே சொல்ல வரேன். இல்ல தெலுங்கு கலாச்சாரம்னு ஒண்ணு கிடையாது. மலையாள கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இருக்குது. ஏன் தெரியுமா? தமிழர்கள் இது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் கலாச்சாரம் சொல்றாங்க. இந்த வார்த்தையை வந்து எளிமையா பயன்படுத்திட்டு போயிடுறாங்கன்னு சொல்றாங்களா? இப்போ தமிழர்களை சொல்லும் போது எளிமையா சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க ஒரு தெலுங்கரை நம்பி பெண்கள் வெளியில போக முடியல, கன்னடரை நம்பி வெளியில போக முடியல. தமிழை தப்பு பண்ணக்கூடாது தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். இந்திக்காரன் நன்றி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா திருக்குறளை வாசிக்கும் தமிழன், நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வாசிக்கும் தமிழ் மாணவன் அவன் வந்து கண்டிப்பா நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது. தெலுங்குக்காரன், மலையாளத்துக்காரன், கன்னடத்துக்காரன் கெட்ட வார்த்தை பேசலாம், தமிழ்காரன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தமிழர்கள் வந்து அந்த மாதிரி பயன்படுத்தினாங்கிறதுனால தானே திருவள்ளுவர் அந்த மாதிரி எழுதியிருக்காருங்க. நீங்க பேசாதீங்கன்னு தானே சொல்றாரு. அந்த மாதிரி இருக்காங்க தானே. கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்காகத்தான் நல்ல நெறிமுறைகளை நம்முடைய முற்பிதாக்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்முடைய முன்னோர்கள் வந்து நல்ல கொள்கைகளை எழுதி கொடுத்ததுக்கு தப்பு பண்ணோம். அன்னைக்கு கல் உண்ணாமைன்னு பேசுறாரு. எக்ஸாக்ட்லி. நம்ம குடிச்சோம். ஆனால் இந்த கொள்கையை நம்ம கைக்கு வந்ததுக்கு பிறகு, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய கைக்கு இந்த கொள்கை வந்ததுக்கு பிறகு கல் உண்ணக்கூடாது. நாம பிறர் மனை நோக்கக்கூடாது. நீங்க பிறர் மனை நோக்காமை அப்படின்ற விஷயத்த வந்து திருக்குறள் பெரிய திருவள்ளுவருடைய சிலையை கொண்டு பெருசா வச்சிருக்காங்க. கன்னியாகுமரி குமரி முனையில வச்சிருக்காங்க. இங்க ஏர்போர்ட்ல கூட ஒரு திருவள்ளுவருக்கு சின்ன சிலையை வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா திருக்குறளுக்காக உயிரையே கொடுக்குறவங்க. ஆனா இந்த கல்லுண்ணாமையில் நீ நிலைத்திருக்கிறாயா? பிறன்மனை நோக்காமையில் நிலைத்திருக்கிறாயா? ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உயர்ந்த தமிழ் பண்பாட்டை நீ பின்பற்றி கொண்டிருக்கிறாயா? இல்லையா? தீமை செய்தவனுக்கு நன்மை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? கிடையாது. திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய நாம் திருவள்ளுவத்தை மதிக்கிறோமா? அதன்படி வாழ்கிறோமா? பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, வேத வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள்னு போட்டிருக்கு. அப்ப குறளை பற்றி இப்ப திருக்குறள் பாடம் எடுக்கக்கூடிய வாத்தியார் ஜாதி பார்க்கிறார். நான் பைபிள்ல நீ குறள் என்ன சொல்லுது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இல்லையா? செய்தொழில் போட்டு எனக்கு அந்த குறள் முழுசா தெரியல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறவியில எல்லாரும் ஒண்ணுதான். தொழில் அடிப்படையில மாறி இருக்கிறாங்க. தொழில் அடிப்படையில் ஜாதி ஃபிக்ஸ் பண்ணப்படுறது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஒரு தொழில் செய்பவனுடைய குழந்தை அந்த தொழில் வேண்டாம்னு வேற ஒரு தொழில் பண்ணக்கூடிய உரிமையை கொடுக்குமா? அவருக்கு வேற ஒரு காஸ்டினுடைய அந்த பேர், இப்போ ஒரு ஆசாரி, நான் திரும்ப தான் சொல்லுவேன், ஒரு மீனவருக்கு பையன் மீன் பிடிக்க எனக்கு பிடிக்கலைங்க, நான் ஆசாரி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போனால் அவருடைய குடியினுடைய பெயர் அல்லது ஜாதியினுடைய பெயர் ஆசாரி என்று அவருடைய சர்டிஃபிகேட்டில் எழுதப்படுமானால் ஜாதி ஒழிய வேண்டிய தேவையில்லை. இந்த சர்டிஃபிகேட்டு, இந்த படிப்பு இதெல்லாம் இப்போ தானே சார் வந்துச்சு. நம்ம பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தது இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் அது தேவைப்படுது. அன்றைக்கு வந்து அந்த மாதிரி வெவ்வேறு தொழில் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. இல்லை, அதான் நான் என்ன சொல்லேன்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க இன்னொரு தொழில் பண்ணக்கூடியவங்கள சாதாரணமாக பார்க்கறது கிடையாது அப்படின்னு, அவங்கள வந்து கீழ் ஜாதி அப்படின்னு பார்க்கறது இல்லை அப்படின்னு நம்ம ஆட்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்துருக்காங்க. புரிஞ்சுட்டிங்களா? அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வயசானவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சாதி உணர்வு இளைஞர்கள்ட்ட கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட இருந்த சாதி உணர்வு, எங்கள் அப்பான்னு சொல்ல விட எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட இருந்த சாதி உணர்வு
இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய என் பிள்ளைகள்கிட்ட கிடையாது. என் பையனுக்கு என்ன ஜாதி என்ன தெரியும், அது கம்ப்ளீட்டாக பொது நீரோட்டத்தில் அவங்க அப்படி இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு ஜாதின்னா என்னன்னு தெரியாது, அதை பற்றி they are not bothered about it. அப்போ ஒரு காலத்தில் ஜாதி உணர்வு அதிகமாக இருந்திருக்குது. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு இந்த சென்சிட்டிவான ஒரு விஷயமாக ஒரு ஆணவ படுகொலைகள் எல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இடத்துல அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எல்லாரும் அவங்க ஜாதி உணர்வு, எல்லாருக்குள்ளேயும் ஜாதி உணர்வு இன்னும் ஜாதி உணர்வு அதிகமானவங்களும் இருக்காங்க இன்னைக்கு. நீங்கள் எல்லா இளைஞர்களும் ஜாதியை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பெருங்கூட்டம் மக்கள் ஜாதி உணர்வில் வளர்ந்துருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஜாதியை தூக்கி தூர போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஒரு கூட்டம் இருந்தால் இருந்துட்டு போட்டு இப்போ என்ன இப்போ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு நான் என்னென்னா, யாரால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அரசியல் கட்சிகளை கொண்டு வர முடியுமா? ஆன்மீகவாதியால் கொண்டு வர முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, திருவள்ளுவர் எழுதி கொடுத்த அந்த திருக்குறளை நாம் வாசிப்போம். அது என்ன சொல்லுது, நமக்கு என்ன பண்பாட்டை சொல்லிக் கொடுக்குறது, அதை உலகத்து மக்களுக்கு வாழ்வியலோடு கற்றுக் கொடுப்போம். திருக்குறளை ஏதோ மார்க்குக்காக வேண்டிதான் நம்ம தமிழ் வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாரு தவிர, இந்த வள்ளுவத்தை நம்முடைய வாழ்வியலாக மாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணலை. இதை நான் இந்திய அரசாங்கத்துக்கும் சரி, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் நான் இந்த மிக முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் பேசுவதை பார்ப்பீர்களானால், நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த தமிழ் கலாச்சாரம்னா என்னது, தமிழ் பண்பாடுனா என்னது, இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எந்தெந்த நூல்களிலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது, இதை தயவு செய்து இது எல்லாருடைய வீடுகளுக்கும், எல்லாருடைய செவிகளுக்கும், எல்லாருடைய இதயங்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு கேள்வி சார், இப்போ நீங்கள் சாதிகள் அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குவோம். கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம்னு சொல்லுவாங்க. இடஒதுக்கீடு தொடர்பாக அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது இடஒதுக்கீடில் 59% மேலே இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா? எப்படி அப்போ இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க? முற்பட்டவர்களுக்கு தனியாக அவங்க போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன 8 லட்சம் ரூபா வருட சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்காக வேண்டி 10% கொடுத்தாங்கல்ல. முடியும் இல்லை. வாட் இஸ் இம்பாசிபிள்? அரசியலமைப்பு சட்டம் இருக்கட்டும் சார், நம்ம கையில் தானே இருக்குது அரசியலமைப்பு சட்டமே. ஏன் சாதி அற்றவர்களுக்காக ஒரு 5% கொடுக்க முடியாதா என்ன? சாதி அற்றவர்கள் சார், அவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு, சாதி அற்றவர்கள் அப்படின்னு. இடபிள்யூஎஸ் கொடுத்தது தப்பு சார் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சாதி அற்றவர்களுக்கு என்று கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்தால் அதை தவறென்று இந்த உலகத்தில் யாருமே மறக்கக்கூடாது. ஏன்னா என்கிட்ட நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் என்ன சார் நியாயம்? நான் ஜாதியே இல்லாதவன மாறிட்டேன். எனக்கு கிறிஸ்தவன், ஐ எம் அ கிறிஸ்டியன், ஐ ஹவ் காட் நத்திங் டு டூ வித் ஹிந்துத்துவா காஸ்ட் சிஸ்டம். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ நான் இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்டியனாக மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட நீங்கள் ராவுத்தரா இல்லை மரக்காயரான்னு கேட்டேன். சார் நான் அது எப்படி சார் ராவுத்தர் மரக்காயர்லாம் இஸ்லாத்தில் சார், அது நான் இஸ்லாமியனாக இருக்கும்போதெல்லாம் ஓகே, எனக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. மரக்காயர் அப்படின்னா மரக்கலன்களை விட்டவர், ராவுத்தர்னா என்னது, குதிரை ஓட்டியவர் அப்படின்னு. எனக்கும் குதிரைக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ குதிரை ராவுத்தர்னு பேர் சொல்லிங்க, நான் கிறிஸ்டியனாக மாறியாச்சு, என்கிட்ட எதுக்கு அதை கேட்குறீங்கன்னு நான் கேட்பேன். அதே மாதிரி தான் என்கிட்ட நீங்கள் எதுக்கு நாடாரா முதலியாரான்னு கேட்குறீங்க. எனக்கு அந்த ஜாதிக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டது உண்மை. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இழப்பீடு, ரெஸ்டிடியூஷன் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஆனாலும் நான் என்னுடைய மக்கள்கிட்ட சொல்லிட்டு கூட என்ன அப்படின்னாக்கா, 2000 ஆண்டுகளாக நம்மை உதைத்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களையெல்லாம் நாம் மன்னித்து மறந்து நாம் எல்லாம் அந்த ஓப்பன் கேட்டகரிக்கு நகர்ந்து இவங்களெல்லாம் மறந்து மன்னிப்போம் அப்படின்றத நாம் மக்களுக்கு விளக்கும் போது தான் இந்த தேசம் கர்த்தர் வசப்படும் அப்படின்னு நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எப்போ இயேசுநாதருடைய கொள்கைக்கு மக்கள் வருவாங்க? பிராமணர்களே இயேசுவின் கொள்கைக்கு எப்பொழுது வருவார்கள்? இயேசுவுக்கு அகென்ஸ்டாக நின்றவர்களே ஒரு நாள் எப்பொழுது இயேசுவிடம் வருவார்கள்னா, எங்களை கொடுமைப்படுத்தியவர்கள், தலைமுறைகளாக கொடுமைப்படுத்தியவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக மன்னித்து நாங்கள் ஓப்பன் கேட்டகரிக்கு நகர்வோமானால் அப்போதான் உலகமே எங்களை திரும்பி பார்க்கும். இவங்க கொள்கை நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ மதம் ரீதியான ஒரு கேள்வி சார். இப்போ தொடக்கத்தில் இஸ்லாம் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்குது. இதெல்லாம் வரும்போது இதற்கு பின்னாடி பணம் அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால தான் பரப்புரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருந்துச்சு. இப்போதைக்கு பௌத்தம் சொல்லும் போதும் பௌத்தத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பணம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்கு. சாய்பாபா இந்த கோயில்கள் அங்கங்கே கட்டப்படும் போது அதற்கும் நிறைய அளவில் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பௌத்தம் பின்னாடியும் பணம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமா சார்? ஏன்னா பௌத்தம் ஏற்போம் பரப்புரை பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இருக்கட்டுமே, கொடுக்கட்டுமே. பௌத்தம் பரப்புரை செய்வதற்காக பணம் கொடுக்குறார்களா? கொடுக்கட்டுமே. ஏன்னா யார் வாங்குறாங்க? இல்லாதவங்க வாங்குறாங்க சார். நான் சொல்ல புரிஞ்சுட்டிங்களா சார்? 3 வேளை சோறு இல்லாமல் எவ்வளோ மக்கள் கிடக்குறாங்க. அந்த 3 வேளை சோறு இல்லாதவனுக்கு கிறிஸ்தவன் கொடுக்காவிட்டால் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கிறார்களானால் அவர்கள் பௌத்தத்துக்கு நகரட்டுமே. ஒரு கிறிஸ்தவ மறைப்பரப்பு பணியாளராகிய நான் சொல்கிறேன், புத்திஸ்ட் தான் கொடுக்குறாங்க. கிறிஸ்டியன்ஸு கோடி கணக்கில், இப்போ எங்கள் பாஸ்டர்லாம் பல கோடி ரூபா வச்சுருக்கிறார் சுவிஸ் பேங்கில்.
அவரெல்லாம் ஒரு பைசா யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா புத்திஸ்டுகள் வந்து கொடுக்குறாங்க. அவங்க சம்பாதிச்ச பணத்தை ஏழை மக்களுக்கு, இந்தியாவில் கிடக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு புத்திஸ்டுகள் கொடுக்கிறார்கள். கொடுத்து மக்களை பௌத்தத்துக்கு மாற்றுறாங்கன்னு கொண்டு போட்டுமே. இப்போ ரஞ்சித் இருக்கார்ல, அவர் பெரிய டைரக்டர், அவர் எத்தனை கோடி வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொடுத்து மக்களை பௌத்தத்துக்கு நகர்த்துகிறாரானால் முதல்ல நான் தான் கையெழுத்து போடுவேன். ஏங்க அன்றாடங்காட்சிகளுங்க, அன்றாடங்காட்சிகளுக்கு வந்து இருக்கு. அவன் யார் சாப்பாடு போட்டா என்ன? அடிக்கடி இவர் நம்ம சவுக்கு சங்கரண்ணன் கூட சொன்னார், பிரியாணி அவங்க சார் நான் வயிறு ஒட்டி போன வயிறோடு உட்காந்துருக்கும் போது பிரியாணி போட்டாங்க சார். அப்புறம் எனக்கு எதுக்கு பிரியாணி போட்டிங்கன்னு கேட்டால், என் கடவுள் தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க, இன்னொரு பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க சார்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது என்னென்னா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கட்டும் சார். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள், நான் எப்படி நம்புறதுக்கு சார்? அன்பு இல்லாமல் கொடுக்கலாம் சார், ஆனால் கொடுக்காம அன்பாக இருக்க முடியாது சார். இப்போ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ அரசியல் பேசுகிறாங்க, இந்த இதில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்கள் பேசுகிறாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. சீனாவில் இருக்குது, பௌத்தம் இருக்குது. அதே மாதிரி மியான்மரில், இலங்கையில், பல்வேறு நாடுகளில் பௌத்தம் இருக்குது. பௌத்தத்தை ஏற்ற கொண்டவர்களோட ஆட்சிகள் பார்த்துருக்கோம். உலக அளவில் பௌத்தத்தோட ஆட்சி என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு இப்போ கிறிஸ்டியானிட்டியில் ஒரு ஆள் தற்கொலை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னுடைய உடல் கடவுள் குடியிருக்கும் ஆலயம் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. பைபிளில் வந்து உன்னுடைய உடல் கடவுள் குடியிருக்கும் ஆலயம். அப்போ கடவுள் குடியிருக்கும் ஆலயத்தை கெடுக்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த பயத்திலேயே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, நான் தற்கொலை பண்ணக்கூடாது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இந்த மண்ணோடு முடிந்து போகவில்லை, அவனுக்கு விண்ணுலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போ விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கு இவன் தற்கொலை செய்வது தடையாக இருக்கும். அந்த பயத்திலே இவன் தற்கொலை பண்ண மாட்டான். பட் நீங்கள் ஒரு ஆள் கடவுள் இல்லைன்ற கொள்கைக்கு போனதுக்கு பிறகு, பௌத்தத்தில் வந்து கடவுள் கிடையாது, இப்போ கடவுள் இல்லைங்கிற கொள்கைக்கு போனதுக்கு, மறுமை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது அவர் தற்கொலை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டார். இந்த மண்ணோட எல்லாம் முடிஞ்சு போகுன்னு சொல்லக்கூடியவங்க, இப்போ நீங்கள் இப்போ எல்பிஜிடிக்யூ அது என்ன சொல்கிறாங்கல்ல, எல்ஜிபிடிக்யூ, ஆமாம், அதில் வந்து ஆணை திருமணம் செய்யலாம், பெண்ணை திருமணம் செய்யலாம், இப்படியெல்லாம் அலவுடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் மனிதனை படைக்கும் போது ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார். எதுக்குன்னா அவங்க 2 பேரும் இணைந்து இந்த உலகத்தில் மனுக்குலத்தை மல்டிப்ளை பண்ணோங்கிறதுக்காகத்தான் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் கொடுத்தார். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் ஒரு ஆணையோ ஒரு பெண் ஒரு பெண்ணையோ திருமணம் பண்ணக்கூடிய கலாச்சாரம் வளர்ந்து விட்டால் அப்புறம் இந்த உலகம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னாக்கா, மக்கள் இல்லாத ஒரு உலகமாக மாறிடும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் லண்டனுக்கு போயிருக்கிறேன். லண்டனில் இந்திய பிள்ளைகள், அந்த லண்டனில் பிறந்த குழந்தைகளை அது ஸ்கூலிங் ஃபுல்லாக காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க லண்டனில். இந்தியாவில் அப்படிலாம் படிக்க வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கூடமே. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் 12th வரைக்கும், ஆனாலும் புக்குக்கு நம்ம பைசா கொடுக்கணும். அங்கே எந்த பைசாவும் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. காரணம் ஏன் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே குழந்தைகள் கிடையாது. ஏன்னா மக்கள் பிறப்பு ரொம்ப குறைஞ்சிச்சு. காரணம் என்னென்னா, தே லிவ் டுகெதர். அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை கிடையாது. பிரிட்டனில் அது மேற்கத்திய நாடுகள் முழுசாக அப்படி தான். மேற்கத்திய நாடுகள்னு கிடையாது, இந்தியா எனக்கு தெரிஞ்சு இந்த இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ கண்டிப்பாக ஆண் பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டுங்கிற சட்டத்தை குரான்லேருந்து சொல்கிறாங்க. இந்த பைபிள்லேருந்து சொல்கிறவங்க வந்து ஆண் பெண்ணை தான் திருமணம் செய்யணும்னு பைபிள்லேருந்து சொல்கிறாங்க. பைபிளில் வந்து ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்வது தவறுன்னு போட்டிருக்கு ஆக்சுவலாக. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த மக்கள் தொகை கண்ட்ரோல், அதாவது அப்படியே பிறப்பு விகிதம் குறைஞ்சிடும். ஸோ பிறப்பு விகிதம் குறையும் போது உலகமே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால் நான் இதை வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆணை திருமணம் செய்வதையோ ஒரு பெண்ணை திருமணம் செய்வதையோ புத்திசம் ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவும் கேள்விப்படல. அப்படிதான் இருக்குன்னாக்கா நேயர்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு கூடியவங்க யாராவது இருக்காங்கன்னாக்கா, ப்ளீஸ் லெட் மீ நோ தட் ஐ வுட் லைக் டு லேர்ன். நான் அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நான் பௌத்த ஸ்டூடெண்ட் கிடையாது. ஐம் நாட் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் புத்திசத்தினுடைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா, ஒரு ஆணை திருமணம் செய்வதையோ ஒரு பெண்ணை திருமணம் செய்வதையோ தவறு என்று புத்தர் சொன்னார் அல்லது அம்பேத்கர் சொன்னாருன்னா நான் அதை ஒத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்படி எதுவும் இந்த கொள்கை அவர் சொன்ன மாதிரி தெரியல. ஆமாம், நம்ம மனசாட்சிக்கு நல்லது பிடிச்சிருக்கு சார், அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் புத்தரும் அம்பேத்கரும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தான் எனக்கு புத்திசம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப பேர் இப்போ புத்திசத்துக்கு போயிட்டாங்க. புத்திசம் மனுஷனை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, இந்த மண்ணோடு எல்லாம் முடிந்து விட்டது, மறுமைன்னு ஒன்று கிடையாது. நீங்கள் கடவுளுக்காக நான் வாழ்கிறதுனால தான் சில தப்புகள் பண்ணாமலே என்னால் வாழ முடியுது. இல்லைன்னா நான் ரகசியமாக தப்பு பண்ணுவேன். இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, பரசியமாக நம்ம ரொம்ப நல்லவங்கள மாதிரி நடிக்கலாம் தம்பி, ஆனால் ரகசிய வாழ்க்கையில் இருட்டில் ஏகப்பட்ட தப்பு நடக்குது. அந்த தப்பையும் தடுத்து நிறுத்துகின்ற வலிமை யாருக்கு தான் உண்டு அப்படின்னா, இருட்டிலையும் பார்க்கிறவனுக்கு தான் உண்டு. அதை இறைவன் பார்க்கிறான்.
அவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவான் அப்படின்ற ஒரு உணர்வு, அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் மனுஷனுக்கு உருவாகும் போது தான் பாவம் செய்யாமல், தவறு செய்யாமல் மனிதனை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சாதி ரீதியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கோயில் நுழைவு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியில வந்து மலம் கலந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்ட நிலையில ஆணவ படுகொலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ தருமபுரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு இஸ்லாமியரை வந்து தலித்துகள் வெட்டி கொண்டுட்டாங்க. இது ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான தீர்வு இருக்கா சார்? ஆணவ படுகொலைக்கான தீர்வுகள் இருக்கா? மனிதன் இயல்பாகவே சமூகமாக குழுக்களாக வாழ்ந்து பழகிட்டா அதுதான் கரெக்ட். அப்படிதான் வாழணும். நான் மட்டும் தனியாக ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னாக்கா அவன் அந்த மன உளைச்சலே செத்து போயிடுவான் ஆக்சுவலாக. ஸோ மக்களோடு இணைந்து வாழ்வது தான் வாழ்க்கை, தப்பு கிடையாது. ஆனால் அந்த குழுவில் புதுசாக யாராவது ஒரு ஆள் இணைய விரும்புகிறார் என்றால் அதெல்லாம் இணையக்கூடாதுங்க, நாங்கள் மட்டும்தான் இருப்போம், அது வந்து தப்பு. இப்போ ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு வன்னியர் அப்படின்ற சாதியை சார்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பொண்ணு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணை கல்யாணம் பண்ண நினைக்கும் போது இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாகி ஆணவ படுகொலைகள் வரைக்கும் போயிடுது. அப்போ ஆணவ படுகொலை அளவுக்கு போகிறதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆய்ந்து பார்த்தா, ஏன் ஜாதி பொண்ணை கொண்டு போயிட்டான், ஏன் ஜாதி பையனை கொண்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்குதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தப்பான குடும்பத்தில் போய் இவங்க கல்யாணம் பண்ணதுனால தான். தப்பான குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்ததுனாலையோ பொண்ணு கொடுத்ததுனாலையோ கல்யாணம் பண்ணதுனால, கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ தப்பான குடும்பத்தோ போய் மன உறவு கொண்டது தான் பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக. அது தப்பான குடும்பம்னு எப்போ தெரியுதுன்னா, இந்த ஆணவ படுகொலைகளுக்கு பிறகு தான் தெரியுது. மோசமான ஒரு குடும்பத்தில் நம்ம போய் பொண்ணு எடுத்துட்டோமே, என் பிள்ளை போய் பொண்ணு எடுத்துட்டானே அப்படின்னு இவங்க புரிஞ்சு கொள்ளும் போது ரொம்ப லேட் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், சாதி அற்றவர்கள்னு ஒரு ஜாதியை உருவாக்குங்கன்றேன். சாதி அற்றவர்கள் அப்படி நான் காஸ்ட் என்று ஒரு சாதியை உருவாக்குங்க. அந்த சாதியில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாதிக்கு தமிழன் என்று பெயரிடுகிறீர்களா கூட நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த தமிழன்கிற சாதியில் நாயக்கர் வருவார், நாயுடு வருவார், இந்திக்காரன் வருவான், யார் வேணாலும் சேர்த்துக்கணும். ஏன்னா தமிழ் என்பது மொழி அல்ல, தமிழ் என்பது வாழ்வியல், ஒரு தத்துவம். ஆக்சுவலாக வாழ்வியல் கோட்பாடு, ஒரு 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 கொள்கை. அந்த தமிழ் கொள்கை, தமிழம் என்பது ஒரு கொள்கை, வெறும் சும்மா மொழி மட்டும் அல்ல. ஆக்சுவலாக நான் வந்து மலையாளம் எனக்கு பேச தெரியும், நான் தமிழும் பேச தெரியும், கொஞ்சம் இங்கிலீஷும் பேச தெரியும். ஆனால் நான் இங்கிலீஷ் பேசுகிறேன் அவ்வளோதான் தவிர, நான் பிரிட்டிஷர் அப்படின்னு சொல்கிறத விடவும், என்னை பொறுத்தவரை நான் தமிழ் பேசுனாலும் நான் தமிழன் அப்படி சொல்கிறத விட, எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த தமிழ் பண்பாடு என்று சொல்லி ஒரு விஷயம் தமிழனோட ரத்தத்தோடு கலந்து அவன் தமிழ் பண்பாட்டை கடைபிடித்து தமிழருடைய அந்த உயர்ந்த பண்பாட்டுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து எல்லாரையும் அந்த பண்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமே, அந்த கொள்கையை பரப்ப வேண்டுமே, இந்த தமிழினுடைய மேம்பாட்டை உலகமெல்லாம், இந்த மேன்மையை உலகமெல்லாம் பரப்பி மக்களை இந்த கொள்கைக்குள் கொண்டு வந்து இவர்களையும் நம்மோடு இணைத்து அப்படி ஒரு குடும்பமாக ஒரு புதிய ஒரு நவீகரிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு சமூகமாக நம்ம உருவாக்கி எடுக்கலாமே அப்படின்றத தான் நான் இப்போ முன்வைக்கிறேன். அப்படி வரும்போது ஆணவ படுகொலைகள் 0 ஆகிடும். ஏன் தெரியுமா? கரெக்டாக இவனுக்கு தெரியும் நான் எந்த வீட்டில் போய் கல்யாணம் பண்ணணும், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது அவனுக்கு அந்த நேசிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தெரியும். ஒரு பொண்ணை விரும்பும் போதே தெரியும் இந்த பொண்ணு வந்து பிரச்சனையான பொண்ணு, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்? சாதியற்ற ஒரு கம்யூனிட்டியில் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நானும் சாதியற்ற சாதியில் சேர வேண்டும், மற்றவர்களையும் சாதியற்றவர் என்ற அந்த சாதிக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இவர் சாதியற்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், படித்தது படிக்காது, அவங்க ரேஞ்சுக்கு தக்கவாறு கல்யாணம் பண்ணிக்கலாம். இது எங்கேயோ போய் தன்னுடைய பிள்ளை, என்னை பொறுத்தவரையில் பிரதர், ஒரு என் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம். ஒரு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் சொல்கிறாரு, என் மகளை வந்து என் ஜாதியில் கவுண்டர் ஜாதியில் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 25 வருஷம் பொத்தி வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு ஒருத்தன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அன்பு காட்டுற மாதிரி காட்டி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணாமலேயே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி அப்புறம் அங்கே போய் நின்றுக்கிட்டு மம்மி டேடி நான் வந்து இந்த பையன் கூட வந்துட்டேன், அப்புறம் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு மெல்ல போய் அப்ரோச் பண்ணி அப்புறம் இது வந்து பெரிய பிரச்சனையாகி, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ப்ரொசீஜர் கிடையாது. ஆக்சுவலாக திஸ் இஸ் ஐ வில் நெவர் அக்செப்ட் இட். கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தினுடைய தலைவராக நான் சொல்கிறேன், தட்ஸ் அ வெரி ஒஸ்ட் கல்ச்சர். ஆக்சுவலி ஒஸ்ட்டு, அது ஒரு மோசமான பண்பாடு. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. ஐ ரிமெம்பர் ஒரு மூவியில் வந்து யாரோ ஒரு ஹீரோ சொல்வார்,
நீங்கள் சம்மதிக்கிறது வரைக்கும் நான் இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன், என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அவன் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணுவான். அந்த பையன் நல்லவன் என்று அவங்க கூட அந்த வீட்டில் ப்ரூவ் பண்ணி அந்த அந்த அவங்க அப்பா அம்மாவுடைய மனசில் இடம் பிடிப்பார். அப்படி அவங்க அப்பா அம்மா மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக மாறினதுக்கு பிறகு அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்டால் சந்தோஷமாக கொடுத்துட போகிறாங்க. எல்லாருமே வேணும்னே ஜாதி பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக சும்மா எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், அப்படியே டக்குன்னு ஒரு 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 மறவர் வீட்டில் போய் பொண்ணு எடுத்துடலாம், அல்லது ஒரு கவுண்டர் வீட்டில் போய் ஒரு நாடார் வீட்டில் போய் பொண்ணை கொத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறது. தட் இஸ் ராங். ஆக்சுவலி அவங்க ஜாதியற்றவர்களா? இல்லை ஜாதி அவங்க பார்க்கறதுக்கு காரணம் என்ன? ஆய்வு செஞ்சீங்களா? சும்மா நான் என்ன சொல்லேன் அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் பிரதர். இப்போ சும்மா திருப்பி அடி, திமிரி எழு, இப்படியெல்லாம் சும்மா பசங்களை உசுப்பி விட்டு சண்டை வாங்கி அப்போ செத்து போகிறது யாரு? ஏங்க திருப்பி அடி, திமிரி எழு இதெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அடி வாங்கினது யாரு? செத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? திருப்பி அடித்தவன் செத்து போயிட்டான். இவன் வந்து நான் திமிரி எழுன்ற சத்தத்தை கேட்டுட்டு அங்கே போனால் பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கு போனாக்க அவன் தண்டவாளத்தில் வச்சு கொன்னே விட்டானே. திமிரி எழுந்தவன் புணமாக கிடக்குறான், திருப்பி அடித்தவன் புணமாக கிடக்குறான். இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்கள் சாதிக்கு ஆதரவாக பேசுகிறதா சொல்லுவாங்களா? இல்லை தம்பி, நான் என்ன மாதிரி சாதி எதிர்க்கிறவன் யாருமே கிடையாது. இதை உட்கார்ந்துருக்கிறவர் வந்து கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் வில்லியம்ஸ். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் நான் எவ்வளவு சாதியை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் there's a procedure ஆக்சுவலி. நான் ஜாதியை வெறுக்கிறேங்கிறதுக்காக வேண்டி எல்லாருடைய உள்ளம் ஒரு உளவியல் இருக்குல்ல தம்பி, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும், அது அந்த இன்ஃபேக்சுவேஷனில் ஆமாம் நீ தான் என் புருஷன் சும்மா சொல்லிடலாம். அதுக்கு டைம் கொடுக்கணும். அவன் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவன் வீட்டில் முதல்ல அந்த பையன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஜாதி வரி பிடிச்சவங்கன்னு யாரும் பெருசாக ஒன்றும் கிடையாது பிரதர். கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் வந்து பண்பாட்டு மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று உள்ளே இருக்கிற மாதிரி என்று சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ பண்பாட்டு மேம்பாடு மிக மிக முக்கியமானது. என்னை பார்த்து யாரும் தப்பானவன், அவன் பரப்புத்தியை காட்டுவான் அப்படின்னு என்னை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு கேரக்டரில் நான் வளர்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் இப்போ சக்கிலியனா அவன் அந்த சாதி புத்தியை தான் காட்டுவான், அப்படி யாரும் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நான் மேலே வாழ்ந்து காட்டணும். ஆக்சுவலாக நம்ம என்ன தப்பு பண்ண தம்பி, ஒரு பிராமணர் கெட்ட வார்த்தை பேசினார்னா பார்த்தியா பாப்பா என்ன திமிரா பேசுகிறான் பார்த்தியான்னு சொல்லுவோம். அதே கெட்ட வார்த்தையே ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவர் பேசிட்டாருனாக்கா பார்த்தியா பரப்புத்தியை காட்டுறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அதை உயர்த்தியும் இதை தாழ்த்தியும் பேசுகிறான். காரணம் என்ன? அதனால் நாம் வாழும்போது ரொம்ப கவனமாக வாழ வேண்டியிருக்குது. என்ன மாதிரி கிறிஸ்தவத்துக்கு உள்ள சாதி எதிர்க்கிறவன் வெகுமெண்ட்டாக அக்ரெசிவாக எதிர்க்கிறவங்க இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வேறு யாருமே என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோ அக்ரெசிவாக நான் எதிர்க்கிறேன். பாடுபட்டவன், ரத்தம் சிந்தியவன். 4 மாவடிக்கு போயிட்டு அங்கே எல்லாம் எங்களை அடித்தாங்க. அந்த விஷயம்லாம் தம்பி கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோ கூட பார்த்துருக்குது வாய்ப்பு இருக்குது. 4 மாவடியில் மோகன் ஸ்ரீ லாசரருடைய ஊருக்கு இந்த சாதி மறுப்பு டிஷர்ட் அந்த கூட்டத்தில் சாதி மறுப்பு டிஷர்ட் போட்டு போயிட்டோங்கிறதுக்காக வேண்டி எங்கள் கூட உள்ள பாஸ்டர் இன்பராஜ்ன்ற பாஸ்டரை வாட்டர் பாட்டிலால் அடித்து உதட்டில் ரத்தம் வந்துச்சுது. ஸோ எங்கள் கொள்கைக்காக வேண்டியெல்லாம் நாங்கள் ரொம்ப உத்தரவுப்பட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஆனாலும் அந்த அடுத்தவங்க வளர்த்தப்படி அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க மனசை கவராமல் ஒரு மனசை கவராமல் அது அந்த பெண் இப்போ இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா தம்பி, நீங்கள் செத்து போனீங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தம்பி, நீங்கள் செத்து போனீங்க அப்படின்னா யாருமே அழமாட்டாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் மட்டும் தான் பொறுப்பு. நான் செத்து போனால் என் மனைவி அழமாட்டாங்க, என் பிள்ளைகள் அழமாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா அழமாட்டாங்க. அது ஏதோ ஒரு ஆள் வந்தாருங்க, எங்கள் அம்மா கூட அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு என் பிள்ளைகள் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அவர் வந்தார் போயிட்டார் அவ்வளோதான் அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி தான் பிள்ளைகள். ஒரு பிள்ளைகள்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நல்லது வரும்போது பெற்றோர் சந்தோஷப்படுறாங்க, கெட்டது வரும்போது அழுகுறாங்க அப்படின்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள், த பேரண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். அதனால நான் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் சொல்ல விரும்புகிறேன். சாதி மறுப்பை பரப்புவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணுவது 2வது. எல்லாரும் என்னை கூட உள்ள பசங்கள்கிட்ட ரொம்ப பேர்ட்ட சாதி மறுப்பு பிரச்சாரம் பண்ண வாங்க தம்பி, நேரம் இல்லைண்ணே. ஆனால் இப்போ தான் ஒருத்தன் சொல்கிறேன், ஆனால் சாதி மறுப்பு கல்யாணத்துக்கு அந்த நாடார்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன், தரமாட்டேன்றான், என்ன ஜாதி வரி புச்சவன் ஆகிறான் தெரியுமாண்ணா? அவள் நான் சொன்னேன், நீ எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்டேன், நாடார்கிட்ட போய் எதுக்கு பொண்ணு கேட்டேன்? இல்லைன்னா ஜாதி மறுப்புனா ஜாதி மறுப்பு இது நான் வந்து விடுதலை சிறுத்தை ஜாதி மறுப்புனா நான் சொன்னேன், நீ விடுதலை சிறுத்தை அப்படின்னாக்கா உங்கள் தெருவுக்கு பக்கத்தில் அருந்ததியர்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்களா, அதில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை பண்ணுறாங்க தானே சார் அந்த மாதிரி அப்படி பண்ணிக்கிட்டு அந்த அருந்ததியருடைய வீட்டில் போய் ராஜா மாதிரி நடு வீட்டில் உட்காரணும். நாடாருடைய வீட்டில் போய் ஒரு இப்படியே கூனி குறுகி ஒரு அடிமை மாதிரி உட்காரக்கூடாது. அவங்கள நம்ம இடத்துக்கு கொண்டு வர உன்னுடைய சுபாவம், உன்னுடைய பண்பாடை பொறுத்த வரையில் நான் ஒன்று சொல்கிறேனே. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்ன தெரியுமா, அந்த பையன் அப்படி கல்யாணம் பண்ணிக்க நீ சொல்கிற தம்பி,
அவன் அந்த தம்பி என்கிட்ட கேட்ட தம்பி என்ன சொல்ல தெரியுமா, அது எப்படி நான் எப்படி சக்கிலி எல்லாம் எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது அப்படின்றான். இட் இஸ் தேர். நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு பொருளாதார அளவில், பண்பாட்டு அளவில், பண்பாடு தான் மிக மிக முக்கியமானது. ஒரு ஏழைக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விடவும், ஒரு பண்பாடு இல்லாதவனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், என் பையனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நான் அதிகமாக பார்க்குறோம். ஆக்சுவலாக வளர்ந்தவங்களில், விவரமானவங்களில். அதனால் நம்ம பண்பாட்டில் மேம்பட வேண்டும், பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும். அது எல்லாத்தையுமே நம்ம கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டியது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP யில் இன்றே லாகின் செய்யவும்.